ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக பதநீர் விற்பனை செய்து வருகிறார்கள். தூத்துக்குடியில் இருக்கும் அந்த கிராமத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி திருநெல்வேலி 4 வழிச்சாலையில் அமைந்திருக்கிறது அந்தோணியார்புரம் கிராமம். இந்த கிராமத்தின் கல்வி வளர்ச்சிக்காக இப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து பதநீர் விற்பனை நிலையம் அமைத்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை மாணவர்களின் பாடப்புத்தகங்கள், ஆசிரியர்களின் ஊதியம் ஆகியவற்றுக்கு செலவு செய்து வருகின்றனர். இந்த பள்ளியை தரம் உயர்த்த வேண்டும் என்பது இவர்களின் நீண்டகால கோரிக்கை. கவர்மெண்ட் எய்டு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்னால கொடுக்கல. அப்போ எங்களுக்கு என்ன மொத்தம் 72 பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. இந்த வருஷம் புக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பேசி தான் திரும்ப அந்த புக்கே வந்து வாங்கினது. ஸோ அது கவர்மெண்ட்லேருந்து இது பண்ணி எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்துக்கு வழி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். அதுவே இந்த பழைத்தொழிலுக்கும் ஏதாவது முடிஞ்ச உதவிகள் அரசு சார்பாக ஏதாவது செஞ்சாங்கன்னா பனைத்தொழில் வளர்ச்சி அடைக்க நல்லாயிருக்கும். கோடை காலங்களில் மட்டுமே இதன் விற்பனை நன்றாக இருப்பதாக கூறும் கிராம மக்கள் பிற சீசன்களில் இந்த தொழிலில் இருப்பவர்கள் மற்ற தொழிலை நாடும் நிலை ஏற்படுவதாக கூறுகின்றனர். பனை ஏறும் தொழில் செய்வோரின் எண்ணிக்கை குறைந்து வருவதும் மத்திய மாநில அரசுகள் இந்த தொழிலை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளாததுமே இதற்கு முக்கிய காரணம் என்பது ஊர் கமிட்டி தலைவர் மைக்கேல் ஜெபமாலையின் குற்றச்சாட்டு. பணத்தொழிலாக நலிவுடைய காரணமே 6 மாதம் தான் இந்த பயணி வச்சு அவங்க பிழைச்சாங்க. 6 மாதம் எந்த வேலையும் பார்க்க முடியல. போதுமான கடத்தை எடுத்துக்கிட்டு இது நேரம் கடை அடைக்கத்தான் அவங்களுக்கு செல்லுது. அதனால் அவங்களுக்கு ஒரு வீடு கொட்டி கொடுத்து மீனவர்களை மாதிரி செய்தாங்கன்னா அதுக்கு மேம்பாட்டு நிதின்னு வச்சாங்க. ஆனால் எந்த பலனும் இது வரைக்கும் எங்களுக்கு வரல. விற்பனை போக மீதம் இருக்கும் பதநீரை காய்ச்சி கருப்பட்டியாக தயாரிப்பதாக கூறும் அந்தோணியார்புர கிராம மக்கள் பனை தொழிலாளர்களை பாதுகாப்பதோடு கிராமத்தின் கல்வி மேம்பாட்டையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். பனை தொழிலாளர்கள் வாழ்வில் ஏற்றம் காணும் வகையில் அழிந்து வரும் பனைமரங்களை பாதுகாக்கவும் பனை தொழிலாளர்களுக்கான மேம்பாட்டு நிதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமாருடன் தூத்துக்குடியிலிருந்து பிரபாகரன்.